சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் 3 புதிய தகவல் வந்துள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் 1.16 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன. அந்த வகையில் இதற்கு தகுதியான நபர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 3 சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். இதையடுத்து தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சக்கரபாணி பேசும்போது, இந்த மகளிர் உரிமைத் தொகை குழுக்களுக்கு ரூபாய் 93,600,000 மதிப்பி கடன் தொகைக்கான காசோலையினை வழங்கினார். அப்போது ஊரக வீடுகள் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு ரூபாய் 20,000க்கான பணி ஆணை மற்றும் 5 நபர்களுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து டிபி 23 இந்த எரமநாயகன்பட்டி புதிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் திறக்கப்பட்டது. அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். மக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிடும் வகையில் உங்கள் ஊரை தேடி உங்கள் இல்லத்தை தேடி சேவை செய்யும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்தார். அப்பொழுது இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 360 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடக்கப்பட்டுள்ளன. இதுவரை 5,000 முகாம்கள் நடைபெற்றுள்ளது. மீதமுள்ள 5,000 முகாம்கள் நடைபெற உள்ளது. ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. இத்திட்டமானது பயன்பாட்டிற்கு வந்தவுடன் நகராட்சி பகுதிகளில் ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணீர் தினமும் வழங்கப்படும். அதனை வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு வராது. அந்த வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது 2023ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் 1.16 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன. மேலும் தகுதியான நபர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எரமநாயக்கன்பட்டி ஊராட்சியில் 711 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளன. அதில் 402 பேர் மகளிர் உரிமைத் தொகை பெற்று வருகின்றனர். மேலும் தகுதியுள்ள நபர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் மகளிருக்கு 3 சிறப்பு சலுகைகள் அறிவித்துள்ளார்கள். அதாவது, தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள், 4 சக்கர வாகனம்,
பெற்ற பெண்கள், மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் முதியோர் உதவித்தொகை போன்ற அரசின் உதவித்தொகை பெறும் பெண்கள், குடும்பத்தை சார்ந்தோரும் குடும்பத்தை சார்ந்தோர்களும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். இதேபோல் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழிக் கல்வி படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி படிப்பது உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் வாயிலாக சுமார் 5 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையானது பெற்று பயனடைந்து வருகின்றனர். இதன் மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி பயிலும் எண்ணிக்கை 34% உயர்ந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், வருடாந்திர ஃபாஸ்டாக் வாங்க போறீங்களா? ரூபாய் 3000 செலவழிக்கும் முன் இதை நோட் பண்ணுங்கள். அதாவது தேசிய நெடுஞ்சாலைக்கு அடிக்கடி பயணிப்பவர்களுக்கு ஃபாஸ்டாக் ஆண்டு சலுகை வசதியையும் செலவு சேமிக்கையும் வழங்கும். ஆனால் இதற்கு பல கட்டுப்பாடுகள் இருப்பதால் இதை பயன்படுத்தும் மக்கள் கடுமையான மன உளைச்சல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த வாகன வகைகளுக்கான கட்டுப்பாடுகள் புவியியல் ரீதியான கட்டுப்பாடுகள், மாற்ற முடியாத தன்மை மற்றும் கடுமையான பயன்பாட்டு நிபந்தனைகள் போன்ற பல கட்டுப்பாடுகளால் இந்த ஆண்டு பாஸ் அனைவருக்கும் ஏற்றதாக இருக்காது. ஒருவரின் பயண முறைகள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் இந்த சலுகையானது உண்மையில் பயனளிக்குமா என்பதை தீவிரமாக்க பின்வரும் விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த ஆண்டு சலுகை ஆகஸ்ட் 15, 2025 முதல் அமலுக்கு வந்தது. நீங்கள் இதை வாங்க திட்டமிட்டால் அதற்கு முன் சரிபார்க்க வேண்டிய சில முக்கிய அம்சங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஃபாஸ்டாக் செயல்படுத்தப்படும் இந்த ஆண்டு சலுகையானது தனியார் கார், ஜீப், வேன் ஆகிய வாகனங்கள், குறிப்பிட்ட தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவுச்சாலை சுங்கச்சாவடிகளில் 1 வருடம் அல்லது 200 பயணங்களுக்கு இவற்றில் எது முந்தியதோ அது வெறும் 3000 ரூபாய் மட்டும் செலுத்தி பயணிக்க அனுமதிக்கிறது. இந்த ஆண்டு சலுகை தனியார் வணிக ரீதியற்ற கார்கள், ஜீப்கள், வேன்கள் ஆகியவற்றுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்த ஃபாஸ்டாக் சரியாக நிறுவப்படாவிட்டால் செல்லாது. இந்த சலுகை செயல்பட ஃபாஸ்டாக் வாகனத்தின் கண்ணாடியில் சரியாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் ஒரு செல்லுபடியாகும் வாகன பதிவு எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ஆண்டு சலுகை செயல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து 1 வருடத்திற்கு அல்லது 200 பரிவர்த்தனைகளுக்கு இவற்றில் எது முதலில் வருகிறதோ அதுவரை செல்லுபடியாகும். ஆண்டு சலுகை 200 பயணங்கள் அல்லது 1 வருடம் நிறைவடைந்தும் அது தானாகவே வழியாக ஃபாஸ்டாக் மாறிவிடும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.